வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஸ்ரீதர். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் முதன்முறையாக ஒமைக்ரான் தொற்று உறுதியான நபர் உட்பட 3 பேர் குணமடைந்தனர். சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல். தமிழகத்தில் ஒமைக்ரான் தொற்று அதிகரிப்பு. மருத்துவ வல்லுநர்களுடன் தமிழக அரசு இன்று ஆலோசனை. மகாராஷ்டிராவில் 1 மாதத்திற்கு பின்னர் ஒரே நாளில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு. கொரோனா 3ஆம் அலையின் ஆரம்பமாக இருக்கலாம் என பொதுமக்கள் அச்சம். மகாராஷ்டிராவில் கொரோனா பரவல் எதிரொலி. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதித்து மாநில அரசு உத்தரவு. பதினாறு மாநிலங்களில் பரவியுள்ள ஒமைக்ரான் வைரஸ். ஒமைக்ரான் பரவலை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் பிரதமர் மோடி. தமிழகத்தை தொடர்ந்து அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடகாவில் தொற்று அதிகரிப்பு. கர்நாடகாவில் 21 பேரும் கேரளாவில் 29 பேரும் ஒமைக்ரானால் பாதிப்பு. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு இடையே கர்நாடக சட்டசபையில் நிறைவேறியது கட்டாய மதமாற்ற தடை சட்ட மசோதா. சட்டத்தை மீறினால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நினைவிடத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா இன்று அஞ்சலி செலுத்த இருந்த நிகழ்ச்சி ரத்து. கொரோனா பரவல் காரணமாக காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளதால் கழக தொண்டர்கள் அவரவர் பகுதிகளிலேயே அஞ்சலி செலுத்த அஇஅதிமுக பொதுச் செயலாளரின் முகாம் அலுவலகம் வேண்டுகோள். நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் தகராறு செய்த திமுகவினர். தகராறில் ஈடுபட்டவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இந்திய நாட்டிய விழா. பார்வையாளர்களை கவர்ந்த பல்வேறு மாநிலங்களின் நடனங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் நினைவு நாள் அஞ்சலி செலுத்த வழங்கப்பட்டிருந்த அனுமதி கொரோனா பரவலால் ரத்து. கழக உடன்பிறப்புகள் அவரவர் பகுதிகளில் புரட்சித் தலைவருக்கு நினைவஞ்சலி செலுத்திட அமமுக தலைமை கழகம் வேண்டுகோள். தமிழகம் முழுவதும் ஸ்பாக்கள் மசாஜ் சென்டர்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும். தமிழக காவல்துறை டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோ நாட்டில் ஏற்பட்ட விமான விபத்து. 5 பேர் உயிரிழந்ததாக தகவல். ஐநா பொதுச்சபையின் தலைவருக்கு கொரோனா தொற்று உறுதி. வீட்டு தனிமையில் இருப்பதாக அறிவிப்பு. கொரோனா 6வது அலையை சந்தித்து வரும் ஸ்பெயின். பொதுவெளியில் முகக்கவசம் அணிவது கட்டாயம். தமிழகத்தில் முதன்முறையாக ஒமைக்ரான் தொற்று உறுதியான நைஜீரியாவில் இருந்து நாடு திரும்பிய நபர் உட்பட ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்ட 3 பேர் குணமடைந்துள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கிங்ஸ் மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குணமடைந்த 3வரும் மேலும் 7 நாட்களுக்கு தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஏற்கனவே வந்தது.
நைஜீரியாவிலிருந்து தோகா வழியாக சென்னைக்கு வந்த அந்த ஒரு தோழருக்கு மட்டும்தான் ஏற்கனவே வந்தது. மீது 2 பேருக்கு அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு ஒமிக்ரான் தொற்று இருக்கிறது என்று நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி என்கின்ற அமைப்பு சொன்னது. இது நம்ம ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒரு 15-20 நாளாக இங்கே தொற்று தொடர்ச்சியாக நின்றவங்க. இப்போ நாம் சரியான வகையில் அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து அதை சரியாக கண்டுபிடிச்சி ஒன்றிய அரசுக்கு அனுப்புனதால் இப்போ அவங்க அதை உறுதிப்படுத்தி நமக்கு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி அனுப்பி வந்தது தான் இந்த 30. ஒமைக்ரான் தொற்று அதிகரித்து வரும் சூழலில் சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவ வல்லுநர்களுடன் தமிழக அரசு இன்று ஆலோசனை நடத்துகிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒமைக்ரான் கட்டுப்பாட்டு பணிகள் தொடங்கிவிட்டன. ஏற்கனவே ஒன்றிய அரசு தேவைப்பட்டால் இரவு நேர ஊரடங்கு விதிக்க வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் தொற்று பரவ அதிகமாக வாய்ப்பு உள்ள இடங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் கட்டுப்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்த ஆலோசிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமான நிலையத்திலேயே பரிசோதனை செய்து வரும் நிலையில் கூடுதலாக கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் அறிகுறி உள்ளவர்களை உடனடியாக தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவ வல்லுநர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் மேலும் 23 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதியாகி இருப்பதால் பாதிப்பு எண்ணிக்கை 88ஆக உயர்ந்துள்ளது. மகாராஷ்டிராவில் இறுதியாக கடந்த நவம்பர் 17ஆம் தேதி 1003 பேருக்கு கொரோனா உறுதியாகியிருந்தது. இந்நிலையில் 35 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 1000ஐ கடந்துள்ளது. மகாராஷ்டிராவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1201 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் மும்பையில் மட்டும் 480 பேர் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் கொரோனா 3ஆம் அலை ஆரம்பித்து விட்டதோ என்ற அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளது. இந்த சூழலில் மகாராஷ்டிராவில் ஒமைக்ரான் பாதிப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஒரே நாளில் மேலும் 23 பேருக்கு தொற்று உறுதியானதால் பாதிப்பு எண்ணிக்கை 88ஆக உயர்ந்துள்ளது. கொரோனா பரவல் அதிகரிப்பால் மகாராஷ்டிராவில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகளை மாநில அரசு விதித்துள்ளது. மகாராஷ்டிராவில் ஒரே நாளில் புதிதாக 23 பேருக்கு ஒமைக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலத்தில் ஒமைக்ரானால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 88ஆக உயர்ந்துள்ளது. தொற்று கண்டறியப்பட்டவர்களில் இதுவரை 42 பேர் குணமாகி உள்ளனர். இதற்கிடையே மகாராஷ்டிராவில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகளை மாநில அரசு விதித்துள்ளது. இதன்படி கிறிஸ்துமஸ் புத்தாண்டை வழிபாட்டு தலங்களுக்கு வெளியேயும் உள்ளேயும் எளிமையாக கொண்டாட உத்தரவிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துவ ஆலயங்களில் நடைபெறும் பிரார்த்தனைகளில் 50% பேர் மட்டும் பங்கு பெற வேண்டும். ஆலயங்களுக்கு வெளியில் கடைகள் போடக்கூடாது. அதிக மக்கள் கூடும் வகையில் பேரணி, ஊர்வலங்கள், வான வேடிக்கை போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை மாநில அரசு விதித்துள்ளது. ஒமைக்ரான் தொற்றை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து சுகாதார நிபுணர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை நடத்தினார். வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வந்த சிலருக்கு ஒமைக்ரான் பாதிப்பு முதலில் கண்டறியப்பட்டது. இந்நிலையில் தற்போது மகாராஷ்டிரா, டெல்லி, தமிழகம் உள்ளிட்ட 16 மாநிலங்களில் ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 300ஐ நெருங்குகிறது. இந்நிலையில் ஒமைக்ரான் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை குறித்து சுகாதார நிபுணர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லியில் நேற்று முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தடுப்பூசி பணிகளை தீவிரப்படுத்துவது, தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை அதிக அளவில் மேற்கொள்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் மற்றும் சுகாதார நிபுணர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தை தொடர்ந்து அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் ஒமைக்ரான் தொற்று அதிகரித்துள்ளது. கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சுதாகர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கர்நாடகாவில் மேலும் 12 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் 5 பேர் பிரிட்டனில் இருந்தும், ஒருவர் டென்மார்க்கில் இருந்து, ஒருவர் கானாவில் இருந்தும் இந்தியா திரும்பியவர்கள் ஆவர்.
எவ்வித வெளிநாட்டு பயணங்களும் மேற்கொள்ளாத பெங்களூருவைச் சேர்ந்த 3 பெண்களுக்கும் ஒமைக்ரான் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனால் கர்நாடக மாநிலத்தில் ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 31ஆக அதிகரித்துள்ளது. கேரளாவில் மேலும் 5 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். இதில் 4 பேர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டுள்ளதாகவும் ஒருவர் பெங்களூருவில் இருந்து கேரளா திரும்பியவர் எனவும் திருமதி வீணா ஜார்ஜ் குறிப்பிட்டுள்ளார். இதனால் கேரள மாநிலத்தில் ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 29ஆக அதிகரித்துள்ளது. கர்நாடகாவில் கட்டாய மதமாற்ற தடை சட்ட மசோதா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. கர்நாடகாவில் கட்டாய மதமாற்ற தடை சட்ட மசோதா கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் மசோதா விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கட்டாய மதமாற்ற தடை சட்ட மசோதா மீது கர்நாடக சட்டசபையில் நேற்று விவாதம் நடைபெற்றது. அப்போது இந்த சட்ட மசோதாவை காங்கிரஸ் கட்சி கடுமையாக எதிர்த்தது. இச்சட்டம் மக்கள் விரோதமானது, மனிதாபிமானமற்றது என கூறி சட்ட மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியது. காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மைய பகுதிக்கு வந்து மசோதாவுக்கு எதிராக முழக்கமிட்டபடி அமளியில் ஈடுபட்டனர். இந்த அமளிக்கு மத்தியில் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. மத சுதந்திரத்திற்கான உரிமையை பாதுகாப்பதற்கும் சட்டவிரோதமாக ஒரு மதத்திலிருந்து மற்றொரு மதத்திற்கு மாற்றுவதை தடுத்து உரிய சிறை தண்டனை வழங்கவும் இந்த சட்டம் வகை செய்கிறது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கருணை இல்லத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கலந்து கொண்டு ஆதரவற்ற முதியோர்களுக்கு பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை கீழ்ப்பாக்கம் ஹால் சாலையில் உள்ள கருணை இல்லத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் பங்கேற்ற புரட்சித்தாய் சின்னம்மா அங்கு உள்ள முதியோர்களுடன் இணைந்து கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து கருணை இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் புத்தாடைகள், பரிசுகள், கேக் உள்ளிட்டவற்றை வழங்கினார். கருணை இல்லத்தில் உள்ள முதியவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த சின்னம்மாவுடன் கருணை இல்ல நிர்வாகிகள், அருட்சகோதரிகள், முதியவர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் உள்ளிட்டோர் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். கருணை இல்லத்தில் இருந்த பள்ளி குழந்தைகளுக்கு சின்னம்மா இனிப்புகளை வழங்கினார். பின்னர் கருணை இல்ல வளாகத்தில் உள்ள தேவாலயத்தில் சின்னம்மா பிரார்த்தனை மேற்கொண்டார். தமிழக மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் எது நல்லது, எது நியாயம் என்பது நன்கு தெரியும் எனவும் தான் சொல்வதை விட தமிழக மக்களிடமே அந்த பொறுப்பை விட்டுவிடுவதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இயேசுபிரான் அவதரித்த இந்நாளில் அவர் போதித்த அன்பு, எளிமை இவற்றை மனதில் ஏற்று எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இந்த கிறிஸ்மஸ் தின நல்லாண்டில் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நெகட்டிவ் வார்த்தைகளாக வந்துட்டு இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அமைச்சர்கள் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர்கள் மீது ஐடி ரைடு வந்து நெகட்டிவாக நடக்குது. தொண்டர்களுக்கு ஒரு இது இருக்குது, அதை என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தொண்டர்களும் தமிழக மக்களுக்கும் எது நல்லது, எது நியாயம் என்பது நன்றாக தெரியும். அதனால் இது நான் சொல்வதை விட தமிழக மக்களுக்கே அதன் பொறுப்பை விட்டு விடுகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் இன்று அஞ்சலி செலுத்த வழங்கியிருந்த அனுமதியை கொரோனா பரவல் காரணமாக காவல்துறையினர் ரத்து செய்துள்ளதால் கழகத்தினர் அவரவர் ஊர்களிலேயே புரட்சித் தலைவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என அமமுக தலைமை கழகம் கேட்டுக்கொண்டுள்ளது.
அமமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தையொட்டி இன்றைய தினம் புரட்சித் தலைவர் நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தலைமையில் அஞ்சலி செலுத்துவதற்கு வழங்கியிருந்த அனுமதியை சென்னையில் கொரோனா பெருந்தொற்று மீண்டும் அதிகரிப்பதால் காவல்துறையினர் தற்போது ரத்து செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக பொறுப்புமிக்க அரசியல் இயக்கமாக பொதுமக்களிடையே நோய் பரவல் ஏற்பட காரணமாகிவிடக் கூடாது என்கிற அக்கறையோடு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமைக் கழக அலுவலகத்தில் உரிய கொரோனா நெறிகாட்டு வழிமுறைகளின்படி புரட்சித் தலைவருக்கு நினைவு அஞ்சலி செலுத்தப்பட இருப்பதாக அமமுக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. இன்றைய நினைவஞ்சலி நிகழ்ச்சிக்காக தமிழகம் முழுவதிலுமிருந்து புறப்படவிருந்த கழக நிர்வாகிகளும் உடன்பிறப்புகளும் சென்னைக்கு வராமல் அவரவர் ஊர்களில் புரட்சித் தலைவரின் திருவுருவப்படத்தினை வைத்து இதய அஞ்சலியை செலுத்திடுமாறு அமமுக தலைமைக் கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அத்தகைய நிகழ்வுகளில் முகக்கவசம், சமூக இடைவெளி உள்ளிட்டவற்றை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு அறிவுறுத்தப்படுவதாகவும் அமமுக தலைமைக் கழகம் தெரிவித்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விழா களை கட்ட தொடங்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள முக்கிய தேவாலயங்களில் கண்ணை கவரும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இதனை ஏராளமான மக்கள் பார்த்து மகிழ்ந்து செல்ஃபி எடுத்துச் செல்கின்றனர். இதேபோன்று நாகர்கோவில் அருகே உள்ள பல்வேறு கிராமங்களில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்தவர்கள் வீடு வீடாக சென்று ஆடி பாடி கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறி வருகின்றனர். கடந்த ஆண்டு கொரோனா விதிமுறைகள் காரணமாக கொண்டாட முடியாமல் போன கிறிஸ்துமஸ் பண்டிகையை இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு மக்கள் கொண்டாடி வருகின்றனர். திருச்சியில் தொண்டு நிறுவனம் சார்பில் 10வது ஆண்டாக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் ஆதரவற்ற மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி மகிழ்வித்தனர். தொடர்ந்து பள்ளி குழந்தைகள் பாடல்களுக்கு நடனம் ஆடி மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் தகராறில் ஈடுபட்ட திமுகவினர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கருத்தை கருத்தால்தான் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர வன்முறையால் அல்ல என குறிப்பிட்டார். தன்னியல்பாக மேடைகளில் அவதூறு பேசியதை எதிர்த்ததாக அந்த பகுதியைச் சார்ந்த திமுகவினர் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்கிறார்கள். என்றாலும் கூட கருத்துக்கு கருத்து தான் எடுத்து வைக்கப்பட வேண்டும், வன்முறைகள் கூடாது. இந்த சம்பவத்தில் திமுக தலைமைக்கு உடன்பாடு இருக்காது என்று நான் பெரிதும் நம்புகிறேன். இல்லை, புகார்களின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஆளுங்கட்சி தரப்பில் சொல்லப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் பழிவாங்கும் நோக்கில் திட்டமிட்டு அதிமுகவினர் அனைவரையும் சுற்றி வளைக்கிறார்கள் அல்லது பொய் வழக்குகளை போடுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு சில அமைச்சர்களின் மீது புகார்கள், அதிலும் சொல்லப்போனால் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீது அதிமுக சார்ந்தவரே கொடுத்த புகார்தான் அவர் மீதான வழக்குக்கு காரணம் என்று தெரிய வருகிறது. எனவே இது உள்நோக்கத்தோடு செய்யப்படுகிற ஒன்றாக எனக்கு தெரியவில்லை. எல்லா அதிமுகவினரின் மீதும் அல்லது எதிர்க்கட்சியினரின் மீதும் அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அல்லது வழக்கு அடிப்படையில் காவல்துறை அவருடைய சட்டப்பூர்வமான கடமையை செய்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற நாட்டிய விழாவில் பல்வேறு மாநிலங்களின் நடன வடிவங்கள் மற்றும் கிராமிய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் இந்திய நாட்டிய விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். மத்திய மாநில சுற்றுலாத்துறைகள் இணைந்து நடத்தும் இந்த விழாவில் பரதம், கரகம், காவடி, ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலைகள் அரங்கேற்றப்படும். இந்நிலையில் இந்திய கலாச்சார சுற்றுலா விழாவினை சுற்றுலா பயணிகள் ஒரே மேடையில் கண்டுகளிக்கும் வண்ணம் பல்வேறு மாநிலங்களின் நடன வடிவங்கள் மற்றும் கிராமிய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் விழா இனிதே தொடங்கியது. கடந்த ஆண்டு கொரோனா அச்சம் காரணமாக விழா தவிர்க்கப்பட்டது. இந்த ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி வரை இந்திய நாட்டிய விழா நடத்தப்படுகிறது.
தமிழகம் முழுவதும் உள்ள ஸ்பா மற்றும் மசாஜ் சென்டர்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த உத்தரவிட வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ஆயுர்வேத சிகிச்சை மையத்தின் சட்ட ரீதியான செயல்பாடுகளில் தலையிடக்கூடாது என விழுப்புரம் ஆரோவில் காவல் நிலையத்திற்கு உத்தரவிடக் கோரி மருத சஞ்சீவினி என்ற ஆயுர்வேத சிகிச்சை மையத்தின் நிர்வாகி சிபி கிரிஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஸ்பா, மசாஜ் சென்டர் ஆகியவற்றுக்கு எதிராக புகார்கள் வரும்போது மட்டுமே ஆய்வு செய்வதாக தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் மசாஜ் மையங்கள் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருவதால் காவல்துறை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதை தடுக்க முடியாது என தெரிவித்தார். காவல்துறையின் நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் உத்தரவு பிறப்பிப்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது மட்டுமின்றி குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணமாகவும் அவற்றை ஊக்குவிப்பதாகவும் அமைந்துவிடும் என்றும் எச்சரித்தார். பின்னர் மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி சென்னை மாநகராட்சியில் உள்ளது போல தமிழகம் முழுவதும் உள்ள ஸ்பாக்கள் மற்றும் மசாஜ் சென்டர்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு நீதிபதி சுப்பிரமணியம் உத்தரவிட்டுள்ளார். ஸ்பெயினில் ஒமைக்ரான் பரவலை கட்டுப்படுத்த பொதுவெளியில் செல்வோருக்கு முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஒமைக்ரான் வைரஸ் உலகின் 106 நாடுகளுக்கு மேல் பரவிவிட்டது. ஐரோப்பிய நாடுகளிலும் ஒமைக்ரான் வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இதனால் நோயை கட்டுப்படுத்த உலக நாடுகள் முழுவதும் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஸ்பெயின் நாட்டில் பொதுவெளியில் முகக்கவசத்துடன் வரவேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் அங்கு பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது விலக்கிக் கொள்ளப்பட்டதும் இப்போது மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.